ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட கலர் மாறாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வத்தல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிக்குங்க. மேலே கொஞ்சம் கூட அந்த தோல் இல்லாமல் நல்லா க்ளீனாக சீவி எடுத்துக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் சீவிட்டு தண்ணியில் நல்லா போட்டு கழுவி எடுத்துட்டு திரும்ப புதுசாக ஒரு தண்ணியில் எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு வச்சுருங்க. நம்ம எப்பயும் நார்மலாக சிப்ஸு சீவிர இந்த பிளேடில் சீவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீவும் போது நமக்கு ரவுண்டாக அந்த ஷேப்பில் கிடைக்கும். இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பல்லு பல்லாக உள்ள பிளேடில் சீவும் போது இந்த வத்தல் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி கிடைக்கும். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த பிளேடில் தாங்க எல்லா உருளைக்கிழங்கும் சீவிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உருளைக்கிழங்கு சீவின உடனே தண்ணியில் எடுத்து போட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் சீவி எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற மாவுத்தன்மை போகிற வரைக்கும் 2லேருந்து ஒரு 3 தடவை தண்ணி மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுத்தாலே உங்களுக்கு வத்தல் கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு தண்ணி க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. அதில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பிகினர்ஸ்க்கு வந்து இது எந்த ஸ்டேஜில் எடுக்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு, இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அந்த கொதிக்கிறது அப்படியே நின்றுடும். திரும்ப இந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணி வந்து கொதி வர்றப்ப நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை எடுத்துடலாம். அதுதாங்க அது உங்களுக்கு பதம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா அது நசுங்கணும், ஆனால் ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் வேறு கட் பண்ணியிருக்கோம், அதனால் இது சீக்கிரமே வெந்துடுங்க. அடுப்பு அணைச்சிட்டு நம்ம எல்லா வத்தலையும் எல்லா உருளைக்கிழங்கும் எடுத்து இந்த மாதிரி வடிகுடையில் மாற்றிக்கலாம். மொட்டை மாடியில் துணியில் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து அடுக்கிறதுனால செய்யலாங்க. அப்படி இல்லை, ஏன் வெயிலில் போய் கஷ்டப்படணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஒரு பெரிய தட்டாக எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தடவிக்குங்க. தடவிட்டு இந்த உருளைக்கிழங்கை ஒன்று ஒன்றா அடிக்கிடுங்க. ஒன்று மேலே ஒன்று படாமல் தனித்தனியாக அடுக்கி வச்சுடுங்க. அடிக்கிட்டு நம்ம மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சிடலாம். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வெயிலில் கஷ்டப்படாமல் வேலையை முடிச்சிடலாம். இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி அடுக்கி மொட்டை மாடியில் காய வச்சுட்டேங்க. இது நல்லா 2 நாள் காய வைங்க வெயிலில். பாருங்கள், நமக்கு வத்தல் நல்லா கலர் மாறாமல் ஒயிட்டாகவே இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கும் கெடாமல் இருக்கும் இது. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வத்தல் தேவையோ அந்த அளவுக்கு பொரிச்சிக்குங்க. பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை வத்தல் நமக்கு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா தூவி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வத்தல்.
இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துட்டு டீ காஃபி இது கூடலாம் நம்ம இதை சர்வ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.